ஹலோ மக்களே, இன்றைக்கி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் இருக்கிற ஒரு ஹிந்து கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வளைகுடா நாடுகளில் கட்டப்பட்ட முதல் பாரம்பரியமான பிரம்மாண்டமான ஒரு இந்து கோவில். அபுதாபியில் அபுமுரிகா என்ற இடத்துல 27 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. பிப்ரவரி 14, 2024 அன்னைக்கு தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பேப்ஸ் அமைப்போட தலைவர் பிரமுக் சுவாமி மகாராஜ் எல்லா மதத்தினரையும் கலாச்சாரங்களையும் இணைக்கிற மாதிரி அபுதாபியில் ஒரு கோயில் கட்டணும்னு விரும்பியிருக்காரு. 2015 அபுதாபியோட இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் கோவிலை கட்டுவதற்காக 13.5 ஏக்கர் நிலத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா 27 ஏக்கராக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 2019 தான் இந்த கோவில் கட்டுறதுக்கான வேலைகள்லாம் தொடங்கியிருக்கு. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து இளஞ்சிவப்பு மணக்கற்களும் இட்டாலியிலேருந்து வெள்ளை பளிங்கு கற்களும் கொண்டு வரப்பட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட 7 எமிரேட்டுகளை குறிக்கும் வகையில் 7 பிரம்மாண்ட கோபுரங்கள் வச்சு தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. உலோகமில்லா கட்டுமானம் தான் இந்த கோவிலில் பண்ணியிருக்காங்க. அதாவது பண்டைய ஸ்தபதி சாஸ்திர முறைப்படி இரும்பு கம்பிகள் அல்லது எஃகு போன்ற உலோகங்கள் எதுவுமே இல்லாமல் முழுக்க கற்கள் மட்டுமே, அதாவது இன்டர்லாக்கிங் முறைப்படி தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட அடித்தளத்தில், அதாவது பேஸ்மெண்ட்டில் மட்டுமே 100 சென்சார்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக நில அதிர்வு, தட்பவெப்பநிலை மாறுபாடு, இது மாதிரி பல விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். மொத்தமாக 350க்கு அதிகமான சென்சார்கள் இந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட வளாகத்தில் ப்ரே பண்ணுறதுக்கான மண்டபம், அழகான தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. உட்காந்து படிக்கிற மாதிரியான ரூம்ஸு, எக்ஸிபிஷன், குட்டீஸ் விளையாடுற இடங்கள், இது எல்லாமே வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் ஹாட்டான ஏரியா தான். ஆனால் கோவில் உள்ளே போனால் செம்ம கூலிங்காக தண்ணி வச்சு சூப்பராக கட்டியிருப்பாங்க. இவ்வளோ அழகான கோவிலை நான் போய் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.